نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஒரு வளமை என்னவென்றால், மனிதர்களின் பண்புகளை சொல்லி மனிதர்களை அடையாளப்படுத்துவதுண்டு குர்ஆனிலே. அப்படி ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக நிதானம் அற்றவனாக இருப்பதாக இறைவன் சொல்கிறான். அவனுடைய இயல்பிலேயே அவசரம் நிதானமற்ற குணம் இருக்கிறது என்பதாக குர்ஆன் நமக்கு நிறைய இடத்திலே சொல்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைப்பதற்கு தீர்மானித்து அவர்களை களிமண்ணால் அல்லாஹ் அவருடைய உடம்பை படைத்து அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இன்னும் ரூஹ் ஊதப்படவில்லை, அவர்கள் உடல் மட்டும் இருக்கிறது. அப்பொழுது ரூஹை இறைவன் ஊதுகின்ற பொழுது மேல் வழியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ரூஹ் முழு உடலுக்கும் வருகிறது. அப்பொழுது முதலிலே கண் பகுதியை இந்த ரூஹ் அடைந்த பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சோரத்தில் உண்டான கனி வர்க்கங்களை, பசுமையை, அந்த பிரமாண்டத்தை கண்டு வியந்து போகின்றார்கள். அடுத்தபடியாக கொஞ்சம் இறங்கி மூக்கு பகுதிக்கு ரூஹ் வருகிறது. சுவரத்தில் உண்டான நறுமணத்தை நுகர்ந்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சற்று அதிகமாக எதிர்பார்ப்பு கூடிவிட்டது. அடுத்தபடியாக ரூஹ் வாய்ப்பகுதிக்கு வந்ததோடு அவர்கள் தும்மினார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அடுத்தபடியாக ரூஹ் நெஞ்சிக்கு வருகிறது. அதை கடந்து வயிற்று பகுதிக்கு ரூஹ் வருகின்ற பொழுது கடுமையாக பசி ஏற்படுகிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. ஏற்கனவே பார்த்த எதிர்பார்ப்புகள் கூட அவர்களுக்கு இந்த கனிகளை உண்ண வேண்டும் என்ற ஒரு ஆசை, பசி ஏற்படுகிறது. அவர்கள் உடனே எழுந்த அந்த கனிகளை பறிக்க முற்படுகின்றார்கள். ஆனால் ஏல முடியவில்லை. காரணம், ரூஹ் கால் பகுதிகளெல்லாம் ரூஹ் வரவில்லை. அதற்குள்ளாக அவர்கள் அவசரப்பட்டார்கள். அதை குறித்து இறைவன் சொல்கின்ற பொழுது, ஹொலிக்கல் இன்சானுமின் அஜல், மனிதன் அவசரக்காரனாக அவசர குணமுள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். கணிதத்தில் குறித்தானவர்களே, நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும், ஆசைகள் எல்லாம் உடனடியாக, நாட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை மனிதனிடத்திலே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்து சொல்கின்ற பொழுது, அல்ல அஜலத்து நிலை ஷைத்தான் என்றார்கள் பெருமானார். அவசரம் இருக்கிறதே ஷைத்தானுடைய குணம், அவன் புறத்தில் இருந்து தான் அது ஏற்படுகிறது. மனிதனுடைய இயல்பிலே அந்த குணம் இருந்தாலும் கூட மனிதனுடைய வளர்ச்சிக்கு, மனிதனுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு அந்த குணம் அவனுக்கு பொருத்தமானதாக அல்ல, அது ஷைத்தான் புறத்தில் இருந்து ஏற்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனிலே அல்லாஹ் வானம் பூமியை 6 நாட்களில் படைத்ததாக இறைவன் சொல்கின்றான். ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்ததி அய்யாமின். அதே மற்றொரு இடத்திலே இப்படி ஒரு வசனம் வருகிறது, இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன். அல்லாஹ் ஒரு படைப்பை படைப்பதற்கு அனுமானித்து விட்டால், அதை உருவாக்குவதற்கு தீர்மானித்து விட்டால், அவன் சொல்லுவது ஒன்றை ஒன்று தான், குன் என்ற ஒரு வார்த்தையை இறைவன் சொன்னால் ஃபயகூனு, அந்த படைப்பு உருவாகிவிடும். அப்படி ஒரு வசனம் வருகிறது. ஏனென்றால் அல்லாஹ் நினைத்தால் வானம் பூமியை நொடி பொழுதிலே படைத்திருக்கலாம். குர்ஆன் விரிவுரையாளர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகின்ற பொழுது, வலவ் ஷா அல்லாஹு லஹலகஹுன்ன ஃபீ லம்ஹத்தின், ஒரு நொடி பொழுதில் அல்லாஹ் ஒட்டுமொத்த படைப்பையும் வானம் பூமியையும் படைத்திருக்கலாம். வல அதுனு அன்ஹு, அல்லாஹ் அவ்வாறு செய்யவில்லை. ஏனென்றால் லி தஅலீமி ஹல்கிஹி தஷப்புர், படைப்பினங்களுக்கு நிதானத்தை கற்பிக்க வேண்டும், மனித சமூகத்திற்கு நிதானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு யுக்தியை அல்லாஹ் கையாண்டதின் விளைவாகத்தான் 6 நாட்களில் வான பூமியை படைத்ததாக முஃபஸ்ஸிரீன்கள், மேன்மக்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். கண்ணியத்தில் குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய பேர் ஆயுதம் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிதானம் தான். குறிப்பாக ஒரு முஃமினுக்கு அவருடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இம்மை மறுமை ரீதியாக பயன்படுவது நிதானம் என்றது உயரிய பண்பு தான். காரணம், அந்த பண்பை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அது அல்லாஹுடைய பண்பு, அல்லாஹுடைய சிஃபத்திலே கட்டுப்படுகிறது நிதானம்.
சொன்னார்கள் பெருமானார், அல் அனாத்து மினல்லா, பொறுமை இருக்கிறதே, அந்த நிதானம் இருக்கிறதே அல்லாஹ்விடமிருந்து தான் மனிதனுக்கு வருகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பஹ்ரைனில் இருந்து ஒரு கூட்டம் பெருமானாரை பார்க்க வருகிறது. பயண கூட்டம், பயண களைப்பு, தலையெல்லாம் முடிகள் பரட்டை தலையாக, ஆடைகளின் புழுதியாக, பயணத்தின் களைப்போடு கூட்டம் வேக வேகமாக வருகின்றார் நபிகளிடத்திலே. பெருமானாரை பார்க்க வேண்டும் ஒரு ஆசையில் அவர்கள் வேக வேகமாக ஒட்டகத்தை விட்டும் இறங்கி, ஒட்டகத்தை கட்டி போடாமல் ஓடி வந்து பெருமானாரை கட்டி அணைக்கின்றார்கள், முஆனகா செய்கின்றார்கள். ஆனால் அந்த கூட்டத்திற்கான தலைவர் மட்டும் அவர் ஒட்டகத்தை விட்டும் இறங்கினார், ஒட்டகத்தை கட்டி போட்டார், தன்னுடைய சமூகத்தின் கூட்டத்தின் பொருட்களை எல்லாம் அவர் அப்புறப்படுத்திவிட்டு குளித்த ஆடையை மாற்றிவிட்டு நறுமணம் பூசிவிட்டு பெருமானாரிடத்தில் வருகின்றார். பெருமானாரை கட்டி அணைக்கின்றார், முசாஃபஹா செய்கின்றார். நபி அவர்கள் அகம் மகிழ்ந்து சந்தோஷம் அடைந்து அவரிடத்திலே பேசினார்கள். இன்ன ஃபீக்கல் ஹசீல தைரி, உங்களிடத்திலே 2 உயர்ந்த குணங்கள் இருக்கிறது. என்னவென்றால், எப்படிப்பட்ட குணம் என்றால், யுஹிப்புஹுமுல்லாஹ், அதை இறைவன் மிகவும் நேசிக்கின்றான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் ஹில்மு வல் அனாத்து, சகிப்புத்தன்மையும் நிதானமும் உங்களிடத்திலே இருக்கிறது என்று பெருமானார் அவரை தட்டி கொடுத்தார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த நிதானம் இருக்கிறதே ஒரு தலைமை பண்புக்கான ஒரு அடையாளமாக ஹதீஸ் ஷரீஃபிலே இதை மேன்மக்கள் சுட்டிக்காட்டுவதுண்டு. ஏன் நபியவர்களிடத்திலேயும் கூட சில நேரம் ஏற்பட்டிருக்கிறது. வஹி வருகின்ற பொழுது பெருமானார் அந்த ஆயத்துகளை மரணம் செய்வதற்காக வேக வேகமாக மரணம் செய்ய முற்படுவார்கள். காரணம், சமூகத்திற்கு அதை எத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்வு. ஆனால் அல்லாஹ் பெருமானாரை நிதானப்படுத்தினான். வலா தஅஜல் பில் குர்ஆனி மின் கப்லி அன் யுக்தா இலைக வஹி, முழுமையாக வஹி உங்களிடத்திலே வருவதற்கு முன்னால், இந்த ஆயத்து வருவதற்கு முன்னால் நீங்கள் வேக வேகமாக மரணம் செய்ய வேண்டாம், நிதானத்தை கையாளுங்கள் நபியே என்று இறைவன் பெருமானாரை ஆசுவாசப்படுத்தியதாக குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். கணிதத்தில் குறித்தானவர்களே, மார்க்கம் 3 விஷயங்களை தவிர மற்ற எதிலேயும் மார்க்கம் அவசரத்தை கடைபிடிக்க சொல்லவில்லை. 3 விஷயங்களில் மட்டுமே தான் அவசரம் காட்ட வேண்டும். தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் அதை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்ட வேண்டும், வக்து கடந்துவிடும். 2வது, மௌத்து ஏற்பட்டால் ஜனாசாவை தஃபன் செய்வதற்கு அவசரம் காட்ட வேண்டும், தாமதப்படுத்தக்கூடாது. 3வதாக, ஒரு பெண் பருவ வயதை அடைந்து விட்டால் அவளுக்கான திருமண ஏற்பாடுகளை விரைந்து செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த 3இல் மட்டும்தான் அவசரம் காட்ட வேண்டும், மற்ற எதிலேயும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று மனித உயர்வுக்கு வழிகாட்டி இஸ்லாமிய மார்க்கம் அழகிய நட்போதனைகளை நமக்கு வழங்குகிறது. கண்ணியத்தில் குறித்தானவர்களே, கேட்டதை வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.